பாஜக பிரமுகர் வீட்டில் தாக்குதல் நடத்தியதாக அதே கட்சியைச் சேர்ந்த அமர்நாத் யோகேஸ்வரனின் ஆதரவாளர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் இளைஞரணி மாநில துணைத் தலைவர் உட்பட கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாஜக இளைஞரணி மாநில துணைத் தலைவர் பதவியிலிருந்து அமர்நாத் யோகேஸ்வரன் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதால் அமர்நாத் யோகேஸ்வரன் பொறுப்புகளிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக பாஜக அறிவித்திருக்கிறது. பாஜக பிரமுகர் வீட்டில் அமர்நாத் யோகேஸ்வரனின் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியதால் நடவடிக்கை என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். பாஜகவினுடைய ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளரான செல்வமணியை கொலை செய்யக்கூடிய நோக்கத்தோடு நேற்று முன்தினம் இரவு அவரது வீட்டுக்குள் சிலர் புகுந்து தாக்குதல் நடத்த முற்பட்டார்கள். செல்வமணி பாதுகாப்புக்காக வீட்டுக்குள் சென்று தஞ்சமடைந்து கதவை பூட்டியிருந்த நிலையில்தான் வீட்டுக்கு முன்பாக இருந்த வாகனங்கள் உள்ளிட்டவற்றை கடுமையான ஆயுதங்களை கொண்டு அடித்து நொறுக்கிவிட்டு அந்த கும்பல் சென்றிருந்தது. அதன் பிறகு அந்த 5 பேர் கொண்ட கும்பலை கைது செய்திருந்த காவல்துறை நடத்திய விசாரணையிலே உட்கட்சி போட்டி காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் எஸ்ஐஆர் பணிக்காக நடைபெற்றிருந்த ஒரு சில அந்த குழப்பங்கள் காரணமாக உட்கட்சி குழப்பத்தின் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையிலே பாஜகவை சார்ந்த அமர்நாத் யோகேஸ்வரனுடைய தூண்டுதலின் பெயரில் தான் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றதாக விசாரணையில் தெரிய வந்தது. இந்த நிலையினால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி துணைத் தலைவராக இருந்து வரக்கூடிய அமர்நாத் யோகேஸ்வரன் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறியதாகவும் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டதன் காரணமாகவும் அவர் வகித்து வரக்கூடிய இளைஞரணி துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கப்படுவதாக பாஜகவினுடைய இளைஞரணி தலைவரான சூர்யா சார்பிலே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.